தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப யதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி நதத் கொச்சித். நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம் சம்பிரதாயத்தில் சனாதன தர்மத்திலும் சரி எத்தனையோ நூல்கள் தொன்று தொட்டு காணப்படுகின்றன. முதலில் வேதங்களை நாம் கொண்டாடுகிறோம். அவை தொடக்கமே அற்றவை, பகவானாலே நமக்கு கொடுக்கப்பட்டவை, எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடியவை. அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அழகான கதைகளோடு சேர்த்து ரிஷிகள் வழங்கியவைதான் இதிகாசங்களும் புராணங்களும். இதிகாசங்கள் வெறும் கற்பனை கதைகள். கருத்தை சொல்லுவதாலே அதற்கு உயர்வு இருக்கலாம். ஆனால் அந்த கருத்தை சொல்லுவதற்காக கற்பனையான கதாபாத்திரங்களையும் கற்பனையான நிகழ்வுகளையும் செய்து அதற்குள்ளே கருத்தை வைத்தார்கள் என்று பலரும் குற்றம் சாட்டலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. இதிகாசங்களும் புராணங்களும் செய்வது என்னவென்றால், இருக்கக்கூடிய கதைகளை எந்த ஒரு பாணியில் எந்த ஒரு முறையில் சொன்னால் அது ஒரு கருத்தை நமக்கு கடத்தி வைக்குமோ அந்த முறையிலே சொல்லுகிறார்கள். ராமாயணமோ மகாபாரதமோ மற்றுமுண்டான புராணங்களோ கருத்தை சொல்லுவதற்காக கற்பனை செய்யப்பட்ட கதைகள் கிடையாது. ஒரு கதை இருக்கிறதுனால் அதை 2-3 விதமாக சொல்லலாமோ இல்லையோ. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கஜேந்திர மோக்ஷம் சொல்லிக் கொடுக்கணும்னால் என்னன்னு சொல்லுவோம்? நாம் ஒரு துன்பத்தில் இருந்தால் பகவானை அழைத்தால் ஓடி வந்து ரட்சிப்பார் என்பதை சொல்லலாம். அல்லது பகவான் பறந்து வருவார். சின்ன வயசு குழந்தைக்கு, 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு துன்பம், அதிலிருந்து ரட்சிக்க வேண்டும், அவர் காப்பார் என்பதெல்லாம் தெரியாது. பகவான் கருடனுக்கு மேல ஓடி வருவார், கருடன் வேகமாக பறந்து வருவார், கையிலே சக்கராயுதம் வைத்திருப்பார், முதலை யானையினுடைய காலை கடித்தது என்று ஏதோ சில நிகழ்வுகள் அதற்கு ஈர்ப்பக்கூடியதாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வயசான உடனே நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் பகவானுடைய உதவியை தாராளமாக நாடலாம், நாம் கேட்டால் அவர் ஓடி வந்து ரட்சிப்பார் என்று ஒரு குழந்தைக்கு புரிய வைப்பதற்கு அதே கதையை பயன்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் வருஷமாச்சுன்னால் சரணாகதியினுடைய தத்துவத்தையே இந்த கதையை வைத்து புரிய வைத்து விடலாம். கஜேந்திரன் தானே தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும்னு 10,000 ஆண்டுகள் நினைத்தார். தானே தன் முயற்சியாலே சண்டையிட்டார். எப்ப அது முடியாது, நாம் தோற்கப் போகிறோம்னு தெரிந்ததோ, நாராயணா ஓ மணிவண்ணான் ஆகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று பகவானை அழைத்தாரோ இல்லையோ. அவ்வளவுதான் சரணாகதி. நானே என்னை ரட்சித்து கொள்ள முடியும்னு தவறாக இத்தனை நாட்கள் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது புரிந்து கொண்டேன், பகவான் ஒருவர்தான் சம்சாரத்திலிருந்து நம்மை ரட்சிக்க முடியுமே தவிர என் முயற்சியால் நான் சம்சாரத்தை தாண்டுவதென்பது மிக மிக அரிதானது, முடியாதது என்றே சொல்லிவிடலாம். அப்ப சரணாகதி தத்துவத்தை இதே வச்சு புரிஞ்சுக்கலாமோ இல்லையோ. பகவான் எவ்வளவு வேகமா வருவார்னு சொல்லி புரிய வைக்கலாம். அவருக்கு கஜேந்திரனிடத்துல எவ்வளவு அன்புன்னு சொல்ல புரிய வைக்கலாம். நாம் பகவானிடத்துல எவ்வளவு அன்போடு இருந்தால் அவர் நமக்காக ஓடி வருவார் என்று புரிய வைக்கலாம். அப்ப ஒரு கதைக்கு எத்தனை கோணங்கள் இருக்கு பாருங்க. ஒரு சின்ன கதைக்கே இவ்வளவு கோணங்கள் இருந்தால் மகாபாரதமோ ராமாயணமோ எத்தனை கதாபாத்திரங்கள், எவ்வளவு ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் கதையை சொல்லக்கூடிய நூல்கள். அப்ப அதில் இருக்கும் கதையை எந்த முறையில் சொன்னால் அது நமக்கு தேவையான ஆத்ம ஞானத்தையும் நமக்கு தேவையான குணங்களையும் அது கடத்துமோ அப்படி முறையிலே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்லுவதற்கு ஒரு முறை இருக்கும் இல்லையோ. பாரதத்துல எப்பவுமே சொல்லுவா, நமக்கு வரலாறை எழுதி வைக்கிற பழக்கமே கிடையாது. நீங்க பாருங்க, மேற்கத்தியர்கள்லாம் வந்ததற்கு பிறகுதான் வரலாறே இங்கு எழுதப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வரலாறு யார் இருந்தா எந்த ராஜா எதையுமே எழுதி கொள்ளவில்லை, ஏதோ கற்பனை கதைகளாகவே எழுதி வைத்திருக்கிறீர்கள்னு சொல்லுவது உண்டு. ஆனா உண்மை கிடையாது. நாம் எழுதி வைத்தது இருந்த கதைகள். இதிஹாசம்னு சொன்னாலே இப்படித்தான் நடந்ததுன்னு அர்த்தம். நடந்த கதைகளை எப்படி சொன்னால் அதிலிருந்து கருத்துகள் மக்களுக்கு புரியுமோ அந்த முறையிலே சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஆகையாலே இந்த இதிகாசங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நாம எப்பவுமே இந்த ராஜா இந்த வருஷத்துல இந்த வருஷம் வரைக்கும் ஆண்டார், அவர் இன்னென்ன போர்களை செய்தார், இன்னாரை எல்லாம் அவர் ரட்சித்தார், இன்னாரை கொன்றார் என்பது நமக்கு முக்கியம் கிடையாது. அவர் எப்படி ராஜ்யத்தை பார்த்தார், செல்வத்திலேயே ஆட்பட்டிருந்தாரா, இல்ல ராஜாவாக இருக்கும் போதே பற்றற்று இருந்தாரா, அவரால் மக்கள் எப்படி நன்மை அடைந்தார்கள்,
தீய அரசனால மக்களுக்கு என்ன கேடு விளையும், மக்கள் எப்படி அரசனை தேர்ந்தெடுக்க வேண்டும், இதெல்லாம் தான் கருத்து. இன்னன்னார் வாழ்ந்தார் போனார்னு எழுதுறது ஒரு கருத்து கிடையாது. அது வெறும் மெக்கானிக்கலா நாம நோட் பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நம்முடைய ஹிஸ்டரி, நம்முடைய ஸ்டோரி டெல்லிங், கதையை வரலாறு எழுதி வைப்பது என்பது இந்த ஒரு விதத்திலே அமைந்துள்ளது, அவ்வளவுதான். எதற்கு சொல்ல வந்தேன், அப்ப அந்த மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதியைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். காட்டிலே, வனபர்வத்தில் காட்டிலே வாழும்போது யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடத்தில் எனக்கு பதிவிரதையினுடைய பெருமையும் தாய் தகப்பனாருக்கு பணிவிடை செய்பவனுடைய பெருமையும் சொல்ல வேண்டும்னு கேட்டார். அதற்காக கௌசிகர் என்று ஒருவருடைய கதையைத்தான் மார்க்கண்டேயர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கௌசிகர் முதல்ல ஒரு கொக்கை எரித்தார். அப்புறம் ஒரு பதிவிரதையினிடத்திலிருந்து உபதேசங்களை பெற்றுக்கொண்டார். தர்மவியாதனை சந்திப்பதற்கு மிதிலைக்கு வந்தார். வந்து பார்த்தால் அவர் மாம்சம் வெட்டி விற்கக்கூடிய தொழிலில் இருந்தார். அது எப்படி நீ செய்யலாம் என்று கேட்டு அவர் சொன்ன சமாதானத்தையும் கேட்டு ஏற்றுக்கொண்டார். இதுவரை நாம் பார்த்து விட்டோம். இனி தொடர்ந்து தர்மவியாதன் கௌசிகருக்கு செய்த உபதேசங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். முதலிலே தர்மவியாதனுக்கு இந்த பெருமைகள் எப்படி ஏற்பட்டன என்பதை அவரே கூறுகிறார். பிரத்யக்ஷம் மம யோ தர்மஹ தம் ச பஷ்ய த்விஜோத்தம ஏன சித்திரியம் பிராப்தா மயா பிராமண புங்கவ திரஷ்டுமர்ஹசி தர்மஜ்ஞ மாதரம் பிதரம் சமே. இப்ப தர்மவியாதனுடைய பெருமை என்ன என்பது கௌசிகருக்கு தெரிந்து போய்விட்டது. முதல்ல தொலைநோக்கு, பதிவிரதையிடத்திலே இவர் பேசினதையெல்லாம் மிதிலையிலே அமர்ந்து கொண்டு இவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ தெரியாது. அப்ப அந்த திவ்ய திருஷ்டி, ஞான திருஷ்டி இருக்கோ இல்லையோ, தான் இருந்த இடத்திலிருந்து எங்கும் நடக்கும் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி, தர்மத்தினுடைய நுட்பங்கள் தெரிந்திருக்கின்றன. தான் நிற்கும் நிலையிலே தவறாமல் இருப்பதே ஒரு பெரிய தைரியம் இல்லையோ. நாம எத்தனையோ பழக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். யாராவது இப்படி ஒரு காரியம் செய்கிறீர்களே, இதை எதற்காக செய்கிறீர்கள்னு கேட்டால், ஐயோ தெரியாது சுவாமி, பெரியவர்கள் சொன்னார்கள், அதற்காக செய்து கொண்டு வருகிறேன், அதுக்கு பின்னாடி என்னன்னா எனக்கு தெரியாது, அதுலதான் தவறு இருக்கா, வேண்டாம்னா விட்டு விடுகிறேன் என்கிற அளவுக்கு இறங்கி போய் விடுவோம். அப்படி இல்லாமல், ஆமாம் நான் மாம்சத்தை வெட்டி விற்கிறேன், அதுல எந்த தவறும் கிடையாதே, எனக்கு விதிக்கப்பட்ட தொழில் இது, ஆனா அதை தவிர நான் எந்த தவறான பழக்கங்களும் இல்லாமல் போய் சொல்றது கிடையாது, திருடுவது கிடையாது, பொறாமைப்படுவது கிடையாது, இன்னொருத்தர் கெட்டு போகணும்னு நினைக்கிறது கிடையாது, யாரையும் வஞ்சித்து நான் லாபம் சம்பாதிப்பது கிடையாது, நான் எந்த பிராணியும் கொல்லுவது கிடையாது, நான் மக்களை நிறைய மாம்சம் சாப்பிடுங்கோன்னு சொல்றது கிடையாது, மற்றவர்களால் கொல்லப்பட்ட பிராணிகளை வெட்டி விற்கிறேனே தவிர நான் எந்த ஹிம்சையும் செய்யவில்லை என்று தைரியமாக தன்னுடைய நிலையை சொன்னாரோ இல்லையோ, அதை பார்த்தவுடனே இவருடைய பெருமை கௌசிகருக்கு புரிந்து விட்டது. அந்த பெருமைக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கணுமோ இல்லையோ. திடீர்னு ஒருவருக்கு திவ்ய திருஷ்டி, இருந்த இடத்திலிருந்து எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி எல்லாம் வந்து விடாது. அதற்கு ஏதோ ஒரு தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி இவர் செய்த தவம் என்ன என்று கௌசிகர் கேட்க அதற்கு சொல்லுகிறார், பிரத்யக்ஷம் மமயோ தர்மஹா. நான் ஒன்னும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ யாகங்களை செய்தார், ஹோமங்கள் செய்தார், அதனால புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து இந்த சக்திகளை பெற்றார் என்பது கிடையாது. தர்மவியாதன் சொல்றார், பிரத்யக்ஷா தர்மஹா, நான் செய்தது நீர் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய தர்மத்தை தான் நான் செய்திருக்கிறேன். என்னன்னு வாரும் தத் பஷ்ய த்விஜோத்தம ஏன சித்திரியம் பிராப்தா, நான் செய்த இந்த தர்மத்தால் தான் எனக்கு இந்த சித்தி ஏற்பட்டுள்ளது. சித்தின்னு சொன்னால் ஒரு பயனை அடைவது. எந்த ஒரு பயனை அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு நாம் முதல்ல ஒரு அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும் இல்லையோ. இப்போ ரிஷிகள் எல்லாம் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு செல்வார்கள், திடீர்னு ஒரு பொருளை உண்டாக்க முடியும், பொருளை அழிக்க முடியும், இப்படின்னு எல்லாம் சக்திகள் எல்லாம் பார்க்கிறோமோ இல்லையோ. இது அனைத்துமே அவர்கள் செய்த தவத்தினுடைய பெருமையாலே வந்தது. அதை போல நான் ஒரு தவம் செய்திருக்கிறேன். திரஷ்டுமர்ஹசி தர்மஜ்ஞ மாதரம் பிதரம் சமே, என்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் கண்ணுக்கு கண்ணாக வைத்து நான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு என்னென்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அதை விடாமல் செய்து கொண்டு வருகிறேன். அந்த பலத்தால் தான் எனக்கு இவ்வளவு சக்திகள் ஏற்பட்டுள்ளன. அதை உமக்கு காட்டுகிறேன். என் தாயார் தகப்பனானை நீர் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே, இதுவரைக்கும் வீட்டு வாசல்ல திண்ணையில் அமர்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பதான் வீட்டுக்குள்ளே தர்மவியாதன் அழைத்து செல்லுகிறார். தர்மவியாதஸ்து தௌ திருஷ்டுவா பாதேஷு சிரசா பதத் உத்திஷ்டோத்திஷ்ட தர்மஜ்ஞ தர்மஸ்துவாம் அபிரக்ஷது பிராப்தௌ ஸ்வஸ்தவ சௌச்சேன பிரீதௌ ஸ்வஹா தவ சௌச்சேன தீர்க்கம் ஆயுர் அவாப்புனுகி. அவர் முதல்ல உள்ள போன உடனே தாய் தந்தையரை விழுங்கு சாஷ்டாங்கமா தர்மவியாதன் வணங்கினாராம்.
வணங்கின உடனே அந்த தாயும் தகப்பனாரும் அவரை பிடித்து தூக்கி எடுத்து தர்மஜ்ஞ, தர்மத்தை அறிந்தவனான பிள்ளாய், தர்மஹா துவாம் அபிரக்ஷது, நீ கடைப்பிடிக்கக்கூடிய தர்மமே உன்னை சுற்றிலும் ரட்சிக்கட்டும். அபிரக்ஷணம்னு சொன்னால் ஒரு கோணத்துல மட்டும் ரட்சிக்கிறது கிடையாது. இப்ப நாம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேர்ல 10 பக்கத்துல இருந்து 10 பேர் தாக்க வருகிறார்கள்னால் ஒருவர் என்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு முன்பக்கம் மட்டும் நின்று அங்க வருவரை மட்டும் அடித்தார், தடுத்து விட்டார்னால் மிச்ச பின்னாடி எல்லாம் வருபவர்கள் என்னை தாக்கி விடலாமோ இல்லையோ, அது ரக்ஷணம் ஆகாது. அப்ப அபிரக்ஷணம்னு சொன்னால் சுற்றும் எல்லா திசைகளிலும் இருந்தும் ஒருவரை ரட்சிப்பது. அப்படி எது ரட்சிக்கும்? தர்மஹா துவாம் அபிரக்ஷது. கேள்விப்பட்டிருப்ப தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று பிரபலமா சொல்லுகிறோம் இல்லையா, பிரசித்தமாக. தர்மஹா ரக்ஷதி, தர்மம் நம்மை காக்கிறது. எப்போது? ரக்ஷிதா தர்மஹா ரக்ஷதி, நம்மாலே கடைப்பிடிக்கப்பட்ட தர்மம் நம்மை பிற்காலத்திலே காக்க போகிறது. அப்ப அவர்கள் தெரிவிக்கிறார்கள், நீதான் தர்மத்தை அறிந்தவன், நீ கடைப்பிடித்த தர்மங்கள் உன்னை முற்றிலும் ரட்சிக்கட்டும். ஒரு புறம் ஏதோ உலக வாழ்க்கையில ரட்சிக்கிறது, ஆனா ஆத்தியாத்மிகம் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை என்றால் பிரயோஜனம் கிடையாது. சுவாமி பெரிய ஞானியா இருக்கார், ஆனா அடுத்த வேளை சோத்துக்கே இல்லை, எதுக்குமே வழி இல்லை, ரொம்ப பசியில வாடுறார், உடலே பிரிய போகுது என்று சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப இந்த உலக வாழ்க்கையோ பில்லு மத்த ஆமுஷ்மிகமான மத்த உலகத்து வாழ்க்கையோ மோட்சமோ எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தர்மம் தானே. தாரணா தர்ம இத்யாகு தர்மோ தாரயதி பிரஜாஹா என்று புராணம் தெரிவிக்கிறது. தர்மம்ங்கிற பெயர் ஏற்பட்டதே தாரணாத், உலக அனைத்தையும் தர்மம் தானே தாங்குகிறது. யார் யாருக்கு அடுத்து என்ன முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அல்லது என்ன துன்பம் ஏற்பட வேண்டும், இது எல்லாத்தையுமே பாப புண்ணியங்கள் தான் முடிவெடுக்கின்றன. அப்ப தர்மம் தான் இந்த உலகத்தையே தாங்குகிறது. அதனால் பிரீதௌஸ்வஸ்தவ சௌச்சேன, உன்னுடைய தூய்மையாலும் உன்னுடைய பணிவிடையாலும் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறோம் என்று தாயும் தகப்பனாரும் குழந்தையை வாழ்த்துகிறார்கள். அப்ப இந்த தர்மவியாதனுடைய பெருமைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பெரிய ரிஷிகரிடத்துல போய் உபதேசம் கேட்டார்னு கிடையாது. ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து ஒத்த கால் நின்று இல்ல பசி எல்லாம் அடக்கி கொண்டு கடலுக்குள்ளே இருந்து தவம் செய்தார், அக்னிக்கு நடுவில் நின்று தவம் செய்தார், எதுவுமே கிடையாது. இவர் தினமும் பணிவிடை செய்ய செய்ய தாயும் தகப்பனும் இவரிடத்துல அன்பு ஏற்பட்டு இவரிடத்துல ஒரு சந்தோஷம், இவர் பண்ணுகிற கைங்கரியத்தாலே ஆனந்தப்பட்டு, பிள்ளாய் நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினார்களோ இல்லையோ, அந்த தாய் தந்தையருடைய வாழ்த்து தான் இவனுடைய இவ்வளவு வாழ்ச்சிக்கும் காரணமா. பிரீதௌஸ்தஹா ஸ்வஹா தவ சௌச்சேன தீர்க்கம் ஆயுள் அவாப்னுகி, நீ தீர்க்கமான ஆயுஷோடு இருக்க வேண்டும், தூய்மையோடு இருக்க வேண்டும், தர்மம் உன்னை எப்பவும் ரட்சிக்கட்டும். பிது பிதாமகா ஏச்ச ததைவ பிரபிதாமகாஹ பிரீதாஸ்தே சததம் புத்திர தமேன ஆவாம்ச பூஜையா மனசா கர்மணா வாஜா சுஷ்ரூஷா நைவ ஹீயதே. அதுக்கு மேல அந்த தந்தை சொல்லுகிறார், நாங்கள் மட்டுமல்ல, என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, அப்ப பிதா பிதாமகர் என்கிற தாத்தா, பிரபிதாமகர்கள் மேல கொள்ளுத்தாத்தா எழுத்தாத்தான் எத்தனை மூதாதையர்கள் இருப்பார்களோ அவர்கள் அனைவருமே உன்னுடைய ஆச்சாரத்தாலே சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். பிரீதாஸ்தே சததம் புத்திர தமேன, எதனால் அவர்களுக்கு ஆனந்தம்னால் 2 விஷயங்களாம். ஒண்ணு தமம், புலனடக்கத்தோடு இந்த பிள்ளை இருக்கானோ இல்லையோ, என்னமோ தனக்கு பணம் காசு வேணுங்கிறதுக்காக எல்லாரையும் துன்புறுத்தி பண்றது கிடையாது, ஒருவரை வஞ்சிப்பது கிடையாது, பக்தியோடு இருக்கிறார், பகவானை பத்தி புரிந்து கொண்ட பக்தியோடு இருக்கிறாரோ இல்லையோ. ஒரு குடும்பத்திலே ஒரு சிறந்த பக்தன் பிறந்து விட்டார்னால் புராணம் சொல்லுகிறது, ஆஸ்போடயந்தி பிதரஹா பிரணுத்யந்தி பிதாமகாஹ வைஷ்ணவோ நக்குலே ஜாதஹ சனஸ் சந்தாரயிஷ்யதி. ஒருவன் வைஷ்ணவனாக விஷ்ணு பக்தியோடு ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டான் என்றால் அவனை பார்த்து அவனுடைய தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் பித்ருலோகத்தில் இருப்பாளே திடீர்னு ஹாஹாஹான்னு சிரிப்பாளாம், பெருசா ஆனந்தப்படுவார்களாம், நடனம் ஆடத் தொடங்குவார்களாம். என்ன ஆயிற்று? பித்ருலோகத்தில் என்ன திடீர் நடனம், நாட்டிய கச்சேரினால் கீழே எங்கள் வம்சத்தில் பிறந்தவன் விஷ்ணு பக்தனாக இருக்கிறான், அவனுடைய சம்பந்தத்தாலே எங்கள் அனைவருக்கும் மேன்மை அடைய போகிறோம். கேசவன் தமர் கீழ்மேல் எமர் 7 எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா என்று சுவாமி நம்மாழ்வார் 2ஆம் பத்து 7ஆம் திருவாழ்மொழியிலே பாடுகிறார். என்னுடைய சம்பந்திகள் அனைவரும் எம் தமர், கேசவன் தமர் கீழ்மேல் எமர் 7 எழுபிறப்பும், எனக்கு முன்னாடி ஒரு 10 பிறவிகள், எனக்கு பின்னாடி 10 பிறவிகள், நான் ஆக 21 பிறவிகளுக்கு என்னுடைய குலத்தார்கள் வாழ்ச்சி பெற்றார்கள். அப்ப ஆழ்வார் பக்தராக இருக்கிறபடியால் பகவானுக்கு ஆழ்வாரிடத்தில் அன்பு பெருக போகிறது. அது ஆழ்வாரோடு நிற்காதாம்,
இவருடைய தகப்பனார் இவரை பெறவேதான் இவர் இப்படி இருக்கார். அப்ப தகப்பனாரிடத்துல அன்பு, அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், இப்படி வழி வழியா முன்னாடி இருந்த 10 தலைமுறை. அதுக்கு மேல ஆழ்வாருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர்னு நாம் வரைக்கும் நாம் இன்று இருக்கிறோம். நாமும் ஆழ்வாருடைய சிஷ்யர்கள்னு நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தோம்னால் ஆழ்வாரிடத்துல இருக்கிற அன்பு நம் அளவுக்கு வருமா? அப்ப அதை போல ஒரு தர்மவியாதன் தர்ம சிந்தனையோடு அனுஷ்டானத்தோடு இருந்தபடியால் அந்த தகப்பனார் சொல்லுகிறார், நானும் சரி என்னுடைய தகப்பனார் நம் முன்னோர்கள் அனைவரும் உன்னுடைய புலனடக்கத்தாலும் நீ தாய்க்கும் தந்தைக்கும் செய்யும் பூஜையாலும் ரொம்ப திருப்தி அடைந்திருக்கிறார்கள். பிள்ளாய், நான் இப்போது சொல்லுகிறேன், மனதாலோ மெய்யாலோ மொழியாலோ நீ ஒருவருக்கு செய்யும் பணிவிடையானது ஒரு நாளும் வீணாக போகாது. உடலால நன்னா உழைச்சி எல்லாருக்கும் உதவ வேண்டும். முடியவில்லையா, வாயாலியா தானே பண்ணணுமோ இல்லையோ. நம்மளால நேர உடல் வலிமை எல்லாம் கிடையாது. ஆனா ஏதோ 4 பேர் இடத்துல சொல்லி இவர் ஒரு பெரிய காரியம், ஒருத்தர் கோவில் கட்டுறார், அதுக்கு 10 பேர் உதவ வேண்டும், தேர் இழுக்கணும், 10 பேர் வர வேண்டும்னு 4 பேர் இடத்துல சொல்லி கேட்கலாமோ இல்லையோ. இப்ப ஹனுமான் என்ன தர்மம் செய்தார்? நேர ராவணனை கொல்லவில்லை, நேர லங்கையை அழிக்கவில்லை, சீதையை ரட்சிக்கவில்லை. ஆனா அவர் என்ன தர்மம் பண்ணார்? வாச்சா தர்மம் அவாப்புனுகி. சீதையை பத்தி ராமனிடத்துல சொன்னார், ராமனை பத்தி சீதை இடத்துல சொன்னார். அவருடைய கடமை முடிந்து போய்விட்டது. அவர்தான் பெரிய தார்மிகராக கருதப்படுகிறார். அப்ப மொழியால தர்மம் செய்யலாம், என்னால உடலால உழைக்க முடியாதென்றால் அப்ப வாயாலியான நன்னா பண்ணுங்கோன்னு ஆசீர்வாதம் கொடுக்கலாம். 10 பேர் அவரோட சேர்ந்து உழைக்க வேண்டும்னு 4 பேரை ஊக்குவிக்கும்படி பேசலாம். இது 2வது கட்டம். எதுவுமே முடிவில்லையா, மனசால வாழ்த்தலாமோ இல்லையோ. இந்த காரியம் அவர் எடுத்திருக்கிறது பெரிய காரியம். பகவான் அவருக்கு அனுகிரகித்து இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் நன்னா மனசு பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணார்னால் அதுவே தர்மத்தை வளர்க்க போகிறது. அப்ப இந்த குழந்தை தர்மவியாதன் மனசாலும் பேச்சாலும் செயலாலும் 3ஆலும் தாய் தகப்பனாருக்கு பணிவிட செய்கிறாரோ இல்லையோ, அது ஒரு நாளும் வீணாக போகாது. பிதா மாதாச்ச பகவன் நேதோ மை தெய்வதம் பரம் எத் தேவேபியா கர்த்தவ்யம் ததேவ ஆப்யாம் கரோம்யகம் ஏதோ புஷ்பை பலைர் அன்னைஹி தோஷயாமி சதாத்விஜ. இவர்களெல்லாம் சந்திக்க வைத்தார். கௌசிகர் விழுந்த அந்த பெரியவர்களை சேவித்தார். யார் நீர், எங்கிருந்து வந்தீர், சௌக்கியந்தானா என்று குசலமெல்லாம் விசாரித்தார்கள். சரின்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு வெளியே வந்தார்கள். அங்க தர்மவியாதன் சொல்லுகிறார், உள்ள பார்த்தீரே தாயார் தகப்பனார், அவர்களை விட்டா எனக்கு தெய்வம் தெரியாது. தெய்வத்திடம் என்னென்ன பணிவிடைகளை செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் நான் இவர்களிடத்தில் தான் செய்து கொண்டு வருகிறேன். புஷ்ப சமர்ப்பிக்கணுமா, தாயார் தகப்பனாருக்கு. அன்னம் நைவேத்தியம் சமர்ப்பிக்கணுமா, முதல்ல தாயார் தகப்பனாருக்கு. அவர்களுக்கு ஏதாவது பழங்களை சமர்ப்பிக்கணுமா, தாயார் தகப்பனாருக்கு. அப்ப தெய்வத்துக்கு மற்றவர்கள் என்னென்ன செய்வார்களோ என்னை பொறுத்தவரை இவர்கள் தான் தெய்வங்கள். இவர்களுக்குத்தான் பணிவிடை செய்து வருகிறேன். ச புத்திரதார சுஷ்ரூஷாம் நித்தியமேவ கரோம்யகம் அனுகூலா கதா வச்மி விப்ரியம் பரிவர்ஜயே அதர்மேணாபி சயுக்தம் பிரியம் ஆபியாம் கரோம்யகம். அதுக்கு மேல நான் இதை தனியாக செய்யவில்லை. என்னுடைய சபுத்திர தாரகா, என்னுடைய மனைவியோடும் என்னுடைய குழந்தைகளோடும் சேர்ந்து இந்த பணிவிடையை செய்து வருகிறேன். இவர் மட்டும் பண்ணி மற்றவர்கள் பங்கு எடுக்காவிட்டால் அவர்களுக்கு அதனுடைய பயன் வராம போயிடுமே. நம்ம வீட்டிலேயே ஒருவர் ஒரு தர்ம காரியம் செய்கிறார், நான் அதற்கு துணை நிற்காமல் தனியா போயிட்டு இருந்தேன்னால் அதனுடைய பயன் எனக்கு வராது. அப்ப அதை அனுமதிக்க வேண்டும், ஆமோதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மால முடிந்த பங்கு ஆற்ற வேண்டும். பகவானுக்கு தினமும் ஆராதனம் செய்கிறோமே, அந்த ஆராதனமே தனியா என்னமோ கணவர் அவர் அலுவலகத்துக்கு போவதற்கு முன்னால் ஆராதனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும்னு தனியா ஒரு கடமை கிடையாது. அதே போல அந்த மனைவி தான் தினமும் சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும், அதோடு முடிந்து போய்விட்டது என்பதும் கிடையாது. மனைவி சமைக்க வேண்டும், கணவன் ஆராதனம் செய்ய வேண்டும், குழந்தைகள் புஷ்பத்தை பறிச்சுட்டு வரலாம், துளசி பறிச்சுட்டு வரலாம், பழங்களை திருத்தி வரலாம், என்னென்ன காரியம் இருக்கு, ஒரு விளக்கேற்றலாம். அப்ப அனைவருமாக சேர்ந்து செய்ய வேண்டியது ஒரு ஆராதனை என்பது. அப்படித்தான் நான் தாய் தந்தையருக்கு செய்கிறேன். நான் மட்டும் செய்துவிட்டு இல்ல மனைவிக்கு ரொம்ப எங்க அப்பா அம்மாவோட சரியா இல்லை அதனால அவள் எதுவும் செய்வது கிடையாது, நான் மட்டும் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. அனைவருமாக சேர்ந்து செய்கிறோம். அதுக்கு மேல எப்படி நடந்துப்பேன், அவர்களோட என்ன பேசுவேன்னு தெரிவிக்கிறார். அனுகூலாகா கதாகா வச்மி, அவர்களுக்கு பிடித்தவையாக என்ன நிகழ்வுகள் என்னென்ன கதைகள் இருக்குமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். விப்ரியம் பரிவர்ஜயே, அவர்கள் ஒரு கஷ்டத்தை வருத்தத்தை வழங்கும்படிக்கு ஏதோ ஒரு கதை இருந்தால் ஏதோ ஒரு நிகழ்வு இருந்தால் அதை வர்ஜயே அவரிடத்தில் சொல்லுவதே கிடையாது. அதை சொல்லி அவர்கள் கஷ்டப்படுத்தி எனக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, அவர்கள் அதை அறிந்து கொண்டு எதையும் செய்ய போவதும் இல்லை. அதனால் தேவையானது பிடித்ததை மட்டும் சொல்லுவேனே தவிர பிடிக்காததை நான் சொல்லுவது கிடையாது. அதற்கு மேல் இவர்களுக்கு பிடித்ததாக ஒன்று இருந்தால்
அது அதர்மமாகவே இருந்தாலும் நான் பொருட்படுத்துவது கிடையாது, அதை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப எப்படி மீறார் பாருங்க. தர்மத்துல சிறந்தது மாதா பிதாக்களுக்கு கைங்கரியம் செய்வது, அவர்களுடைய பிரியம் எதுவோ அதுதான் முக்கியம். ஆனா அது எவ்வளவு எனக்கு அவர்களிடத்தில் அன்புனால் அவர்கள் ஒண்ணு வேணும்னு கேட்டு அது தர்மத்துக்கே புறம்பாக இருந்தாலும் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அதர்மேனாபி சயுக்தம் பிரியம் ஆபியாம் கரோம்யகம். இவர்கள் ஆசைப்பட்டது அதர்மமாகவே இருந்தாலும் நான் அதற்காக பொருட்படுத்த மாட்டேன். அவர்கள் ஆனந்தம் முக்கியம். அதனால எனக்கு 2 பாபம் வழியிலே வந்தால் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று தெரிவித்தார். அப்பேற்பட்ட எண்ணத்துல தர்மவியாதன் இருந்தார். பஞ்சைவ குரவோ பிரம்மன் புருஷஸ்ய பபூஷதः பிதா மாதா அக்னிர் ஆத்மாச்ச குருஷ்ச த்விஜசத்தம கார்ஹஸ்தே வர்த்தமானஸ்ய ஏஷ தர்ம சனாதனஹா. இதுக்கு சொல்றார், 5 குருக்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் 5 பேர், மதிக்கத்தக்கவர்கள், புகழ்ந்து போற்றி கௌரவிக்க தகுந்தவர்கள் 5 பேராம். மாதா, பிதா, அக்னிஹி நெருப்பு, ஆத்மா நம்முடைய சொந்தமான நாம், கடைசியில குருஹு நம்முடைய ஆச்சாரியன். இவர்கள் 5 பேரைத்தான் நம்மிடத்தில் பாடம் நமக்கு கற்பிக்க போகிறார்கள். இவர்களைத்தான் நாம் மதித்து புகழ வேண்டும். அதை நான் விடாமல் செய்து கொண்டிருக்கிறபடியால் நான் செய்வதுதான் கிரகஸ்த தர்மத்திலே சிறந்தது. கிரகஸ்தனாக இருக்கும்போது எத்தனையோ தர்மங்கள், தான தர்மங்கள் பண்ணணும், இல்ல அன்னதானம் செய்ய வேண்டும், விருந்தாளிகளை எல்லாம் நன்னா கவனிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். சொந்த தாயார் தகப்பனார பட்டினி போட்டுட்டு விருந்தாளிகளுக்கு 100 கணக்கில் ஒருத்தர் சோறு போட்டார்னா அதனால எந்த நன்மையுமே கிடையாது. கீழே முதல்லயே மார்க்கண்டேயர் சொன்னார், ஒருவன் எவ்வளவு பெரிய தர்மத்தை செய்தாலும் தாய் தந்தையரை வாட்டத்தில் விட்டு என்ன காரியம் செய்தாலும் அது குறிப்பிட்ட பயனை அழித்து விடாது. தாயார் தகப்பனார் ரட்சிப்பதுதான் முக்கியமான தர்மம்னார். அத தர்மவியாதன் சொல்லுகிறார். கார்ஹஸ்தே வர்த்தமானஸ்ய, கிரகஸ்தனாக திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையில் இருக்கும் எனக்கு ஏஷ தர்ம சனாதனஹா, இதுதான் புராதனமான 1000 ஆண்டுகளாக அனாதி காலமாக வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மம். தாய் தந்தையருக்கு தொடர்ந்து சுஷ்ரூஷை செய்வது, குடும்பத்தோடு சேர்ந்து செய்து வருகிறேன். இதுதான் நான் பெற்ற ஞானத்துக்கும் என்னுடைய சக்திக்கும் காரணம். தர்மத்தை நான் புரிந்து கொண்டதற்கும் இதுதான் காரணம் என்று தன்னுடைய இன்றைய நிலை அதற்கு காரணம் என்ன என்று கூறினார். இனிமேலே அந்த கௌசிகருக்கு ஏன் தர்மத்தின் நுட்பம் தெரியவில்லை? பதிவிரத்தை சொல்லி அனுப்பியதே அதுதானே. கௌசிகருக்கு தர்மம் மேலோட்டமாக தெரிந்துள்ளதே தவிர அதனுடைய நுட்பம் தெரியவில்லை. அவருக்கு ஏன் தெரியவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு. 2வது, இந்த பிறவியில் இப்படி இருக்கிறாரே, இவ்வளவு தர்ம ஞானத்தோடு இருக்கிறாரே, இவர் ஏன் இந்த பிறவியிலே பிறந்தார் என்பதற்கு ஒரு புலம் இருக்கணும் இல்லையோ? அது என்னன்னு கௌசிகர் கேட்கிறார். என்ன பதில் சொன்னார் என்பதை மேல் பகுதிகளிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda